மின்னல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று உண்மையில் விசேஷ மின்னல் ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த மின்னலில் உண்மைக்கு முக்கியமான காரணமும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த மின்னல் யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவற்றில் பாரியொரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த வரவேற்புக்கு அப்பால் மக்களின் வேண்டுகோளாக எங்களுக்கு இந்த பிரச்சனை இன்னும் ஆராய வேண்டும், இதற்கு நீங்கள் செலவழித்த ஒரு மணித்தியாலம் போதாது, இங்கு என்ன நடக்கிறது நடக்கவில்லை என்பது அல்ல, ஒருவரின் இழப்பின் பொழுது, ஒருவரின் இறப்பின் பொழுது நாங்கள் எவ்வளவு சோகத்தை கொண்டாடுறோம், அது எமது சோகத்தையோ எமது உரிமை, எமக்கு ஏற்பட்ட அநீதிகளை தன்னும் எங்களுக்கு கூறுவதற்கு மின்னல் தன்னும் இடம் குளிக்க வேண்டும் என்ற கருத்துக்கு அமையவாகத்தான் இந்த சனிக்கிழமை மின்னல் உங்களுக்காக தரப்படுகிறது. உண்மையில் சக்தியிலும் என்றுமே இல்ல வரலாறு காணாத ஒரு 30,000க்கு மேற்பட்ட மக்கள் யூடியூப்பில் சென்று பார்க்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. இதை விட ஃபேஸ்புக்கிலே அனைவரும் தங்களுடைய முக அட்டையின் ஊடாக இதை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதைவிட 2 அமைச்சர்களும் நாங்கள் கொடுத்த அழைப்புக்கு வரக்கூடாது என்று அந்த அமைச்சர்களுக்கு சார்பானவர்கள் விடுத்த வேண்டுகோள் தூக்கி எறியப்பட்ட பின்பு, அவர்கள் அந்த மின்னலில் கலந்து கொண்டதன் பின்பு, அந்த கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் பல முக அட்டைகளிலே கருத்துக்கள் பரிமாறப்பட்டுகின்றன. இலங்கையில் மாத்திரமல்ல, துபாய், கட்டார் போன்ற நாடுகளில் இருந்தும் பல மாதிரியான வரவேற்புகள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது கடந்த மின்னல் நிகழ்ச்சியில். அதனூடாகத்தான் அதில் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பும் கிளம்புது. எங்களுக்கு நீங்கள் இந்த விடயத்தை ஒரு மின்னலுடன் நிறுத்த வேண்டாம், எங்களுக்கு இந்த பிரச்சனையை பேச வேண்டும், நான் இந்த பிரச்சனை தொடரும் நீங்கள் கூறுவது போல் ஒரு முகட்டில் அளித்தார். இது நகரம் முற்றுப்புள்ளியாக இருக்கிறது. அந்த வகையில் தான் நாங்கள் இன்று மன்னார் மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர், வன்னி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் உனைஸ் ஃபாரூக் அவர்களை முதல் முறையாக மின்னல் நிகழ்ச்சியில் அழைத்திருக்கின்றோம். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பாராளுமன்றத்திலே சிலர் நாங்கள் முக அட்டைகளிலும் வெப்தளங்களிலும் அறிக்கைகளை பார்த்திருக்கின்றோம். ஆனால் பாராளுமன்றத்திலே இந்த விடயத்தை அலசி ஆராய்வது மிகவும் மிகவும் குறைவு. ஆனால் உனைஸ் ஃபாரூக் அவர்கள் சற்று உணர்ச்சி வசப்பட்டு எங்களை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு ஆயுதம் தாருங்கள் என்ற கருத்தினை கூறினார். அதுதான் முக்கிய காரணம். நாங்கள் உனைஸ் ஃபாரூக் அவர்களை முதல் முறையாக நாங்கள் இன்று மின்னலில் அழைத்ததற்கான முதலாவது காரணம், பாராளுமன்றத்தில் 225 பாராளுமன்ற மக்கள் மத்தியில் நாங்கள் முஸ்லிம் சமூகத்துக்காக பேசுகிறோம் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வாயிருந்தும் மௌனிகளாகவும் கையிருந்தும் கைகட்டி பார்ப்பவர்களாக இருக்கிறவர் மத்தியில் ஒரு பேசிய ஒரு கருத்துக்காக. இதைவிட அடுத்ததாக நான் அழைத்திருப்பது முஜிப்டி ரஹ்மான் அவர்கள். உண்மையில் இருக்கின்ற பொழுது உண்மையில் முஜிப்டி ரஹ்மான் அவர்களுக்கு தேவை அடுத்த ஒரு பொது தேர்தல் என்ற அளவுக்கு இன்று அவர்களுடைய பாராளுமன்ற கதிரை நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. முஜிப்டி ரஹ்மானுக்கு தேவை எப்பொழுது பொது தேர்தல் என்று. ஆனால் அரசில் இருக்கின்ற முஸ்லீம் அமைச்சர்கள் நாங்கள் ரிஃபரண்டம் வச்சு இந்த பாராளுமன்றத்தை இன்னொரு 5 வருஷம் கூட்டிடாதா, இன்னொருக்கா தேர்தல் போகத்தான் வேணுமா, தேர்தல் நெருங்கி விட்டதே, மக்கள் எங்களை அங்கீகரிப்பார்களா என்பது அரசு பக்கம் இருக்கின்ற முஸ்லீம் அமைச்சர்களுக்கு. ஆனால் முஜிப்டி ரஹ்மானை பொறுத்தவரை நாளைக்கு வைக்கிறீங்களா, நான் ரெடி, பாராளுமன்ற கதவுகள் எனக்கு திறந்திருக்கின்றன என்ற ஒரு கருத்துடன் இருக்கின்றார். எனவே இந்த இருவருடைய கருத்துக்களையும் நாங்கள் இங்கு பரிமாறலாம் என்றிருக்கின்றோம். உண்மையில் உனைஸ் ஃபாரூக் அவர்களே, பாராளுமன்றத்திலே உங்களுக்கு தெரியும் இன்று பொதுபல சேனா பற்றியே சிலர் பேசுவதற்கு அஞ்சுகிறார்கள், அந்த பேரை உச்சரிப்பதற்கு அஞ்சுகிறார்கள். சில அரசியல்வாதிகளை பார்த்தேன், அந்த குழு அந்த குழு அந்த குழு என்றார்கள். அண்மையில் நடந்த நிகழ்ச்சியில் கூட நான் கேட்டிருந்தேன், அந்த குழு எந்த குழு ஐயா, அது குழுவும் இல்லை புழுவும் இல்லை, அது பொதுபல சேனா என்பதை கூறுங்கள் என்கின்ற பொழுது முஜிப்டி ரஹ்மான் அந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பேன் நினைக்கின்றேன். முஸ்லிம் தலைமைகள் இப்படி இருக்கின்ற நிலைமையும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஆயுதம் வேண்டும், எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்கிறோம் என்பதிலே 2 கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று இந்த அரசு போலீசார் அரச படைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இனமைப்பட்டிருக்கிறது. இதை நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ என்னவோ தெரியவில்லை. முன்பு ஒரு காலத்தில் நான் எனக்கு குறிப்பிட்ட காலமோ ஒரு வருடமோ தெரியவில்லை, நீங்கள் கூறியிருந்தீர்கள் மன்னார் மேஜர் ஜெனரல் ஹத்துரு சிங்கை பற்றி நீங்கள் பாராளுமன்றத்திலே யாழ்ப்பாண மேஜர் ஹத்துரு சிங்கை பற்றி அவருக்கு அரசியல்வாதிகளை மதிக்க தெரியவில்லை கருத்தை கூறுகிறது. இன்று 2வது முறை ஆயுதம் தாருங்கள், உங்களை ஆயுதம் தாருங்கள் என்றும் அளவுக்கு உங்களுக்கு அரச படைகளிலும் போலீசார்களும் நம்பிக்கையினம் ஏற்பட்டிருக்க வேண்டும் நினைக்கின்றேன். உண்மையான காரணம் என்ன? அதில் என்னவென்றால் ரங்கா, உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில்
அது எந்த இனமாக இருக்கலாம். ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது எந்த நேரமும் நான் அமைதியாக இருந்த வரலாறு இல்லை. முதல் முறையாக மகியங்கனை பள்ளிவாசல் தாக்கப்பட்ட பொழுது முஸ்லிம்கள் மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு பிராணி தான் பன்றி. இதன் மாமிசங்கள் பள்ளிவாசலுக்குள் கடந்த நோன்பு தினத்தில் வீசி எறியப்பட்டது. எனவே அந்த நேரத்தில் நான் பாராளுமன்றத்தில் அது ஒரு நோன்பு தினம் என்று நினைக்கின்றேன். பொதுவாக முஸ்லிம்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நோன்பு தினத்தில் ஏனைய நாட்களை விட கேட்கின்ற துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எனவே அந்த இடத்தில் பாராளுமன்றத்தில் நான் இருகை ஏந்தி பிரார்த்தனை செய்தேன். எவ்வாறு வடபிரதேசத்தில் பள்ளிவாசல்களில் கை வைத்த விடுதலை புலிகளை அல்லாஹு தாலா அளித்தானோ முஸ்லிம்களின் பிரார்த்தனை மூலம், அதே போன்று இன்று பள்ளிவாசல்களில் கை வைக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லது பள்ளிவாசலில் கை வைக்கின்றவர்களுக்கு பின்னணியில் இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு இதே தண்டனையை அல்லாஹு தாலா வழங்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்தேன். இதே போன்று அமைச்சர் மேவின் சில்வா அவர்கள் பாராளுமன்றத்தில் அல் குர்ஆனுக்கு எதிராக ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அல் குர்ஆனில் கூறப்பட்ட ஒரு விடயத்தை திரிவுபடுத்தி கூறினார்கள். ஆனால் நான் நினைக்கின்றேன், பாராளுமன்ற வரலாற்றில் ஒரு கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது அதே கட்சியில் அல்லது கூட்டு கட்சியில் இருக்கின்ற இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அதற்கு எதிராக பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் சொல்லி அவர் பேசியதை வாபஸ் பெற வேண்டும், அதே நேரம் அவரின் பேச்சை ஹன்சாடிலிருந்து எடுக்க வேண்டும் என்று கூறிய வரலாறு நான் நினைக்கின்றேன் இலங்கை பாராளுமன்றத்தில் இருந்திருக்காது. அதை நான் செய்தேன். இதற்கு சில விமர்சனங்கள் ஆளுங்கட்சியில் முக்கியமான அமைச்சர்களிடமிருந்து எனக்கு வந்தது. நேரடியாக கேட்டார்கள். நான் சொன்னேன், கூட்டாட்சி அரசாங்கத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அரசியல் செய்வதற்கு, ஆனால் எங்களது சமயத்தை அடகு வைப்பதற்கு அல்ல. சமயம் தொடர்பாக பிரச்சினை வந்தால் அது எந்த கட்சியாக இருக்கலாம், எந்த அமைச்சராக இருக்கலாம், அல்லது யாராக இருக்கலாம், அதற்கு எதிராக குரல் கொடுப்பது எங்களது சமய கடமை என்று நான் அந்த நேரத்தில் சொன்னேன். அதே போன்றுதான் இன்று உங்களுக்கு தெரியும், அல்கம பிரதேசத்தில் இடம்பெற்ற சம்பவம் ஒரு திட்டமிடப்பட்ட சதி அல்லது திட்டமிடப்பட்ட செயற்பாடு என்பது மக்கள் பரவலாக, சாதாரண மக்களிலிருந்து உயர்மட்டம் வரை பரவலாக பேசக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதற்கு காரணம், அன்றைய நிகழ்வு நடப்பதற்கு முன்னர் நடந்த பொதுபல சேனா அமைப்பின் மதிப்புக்குரிய ஞானசார தேரர் அவர்கள் ஆற்றிய உரை எல்லா இணையதளங்களிலும் காணப்படுகின்றது. அதை எடுத்து பார்த்தால் அப்பட்டமாக விளங்குகின்றது. அவர் அதில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு வசனம் சொல்கின்றார், அழுக்கம பேர்வல பிரதேச கடேசாப்பு அபிட்ட சரணாய் அபசரணாய் அபசரணாய் என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொன்னார். அதற்கு பின்னர் அதே போன்று அபசரணாய் நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது என்றால் இதன் ஊகம் சட்டத்தில் உங்களுக்கு தெரியும். ஃபாரூக் அவர்களே, ஒரு பக்கம் நீங்க ஒரு அரசியல்வாதி, ஒரு பக்கம் நீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இதை விட முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது, நீங்க ஒரு சட்டத்தரணி. கொலை செய்பவன் இதை விட கொலையை தூண்டியவன் என்ற ஒரு சட்டம் இருக்கிறதில்ல. அப்பொழுது நீங்கள் கூறியதன்படி இந்த இவ்வளவு அநியாயங்களையும் தூண்டுவதற்காக உரையாற்றுவது உங்களுக்கு திட்ட தெளிவாக தெரிகிறது. எனவே ஏன் போலீசார் மௌனம் சாதிக்கிறார்? இதில் தான் ஒரு கொலையை தூண்டியவன், நிச்சயமா அதான் கொலை செய்தவனுக்கும் தண்டனை இருக்குது, கொலையை தூண்டினவனுக்கும் தண்டனை. ஆனால் இப்பொழுது நீங்க சொல்லுங்க, அவருடைய உரை இந்த இன கலவரத்துக்கு, நிச்சயமாக ஒரு இன சுத்திகரிப்பை செய்வதற்கே காரணமாக வைத்திருக்கிறது. அதில் தான் ரங்கா விடயம் இருக்கிறது. என்னவென்றால், இன்று இந்த விடயத்தை சட்டபூர்வமாக கொலை தொடர்பான, அதாவது சட்டத்தரணிகளுக்கு அது நன்றாக தெரியும், கொலை தொடர்பான ஒரு வழக்கில் அல்லது இவ்வாறான நிகழ்வு தொடர்பான வழக்கொன்றை சரியாக நிரூபணம் செய்வதற்கு முறையான ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன. எனவே அந்த அடிப்படையில் இது நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அதே போன்று இந்த நாட்டின் அதிமேலக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கின்றார் முஸ்லிம் அமைச்சர்களுக்கு, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, இது தொடர்பில் நான் இந்த விடயத்தை ஆராய்வேன், இதற்குரிய சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்று வாக்குறுதி தந்திருக்கின்றார். எனவே இந்த வாக்குறுதியை நாங்கள் நம்புகின்ற அதே வேளை நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. மக்கள் எங்களிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் சில பதிவுகள் இருப்பதாகவும் பல தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது தொடர்பில் மக்கள் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்காக சட்டத்தரணிகள் இது தொடர்பில் அதாவது ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவற்றை நாங்கள் ஒன்று சேர்த்து எங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்காவிட்டால்
நாங்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் இந்த நாட்டின் ஜனாதிபதியை மதிக்கின்றோம். சட்டம் இருக்கின்ற, நீதிமன்றம் இருக்கின்ற, அதை மதிக்கின்றோம். போலீசாரின் கடமை சில இருக்கின்றது, அதையும் மதிக்கின்றோம். இவைகள் சரியாக பயன்படுத்த தவறும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுப்பதற்கு, அதை சரியான வழியில் கொண்டு செல்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதற்கு நாங்கள் தயாராக. நான் உங்களோட கேட்டகளுக்கு சுருக்கமாக ஆயுதம் வேண்டும், எங்களை நாங்களே பாதுகாப்பு, எங்களுக்கு ஆயுதம் தாருங்கள் என்று கேட்டீர்கள். அதுக்கான காரணம் என்ன? இதில் எங்களுக்கு அதில் ஒரு அனுபவம் இருக்கின்றது. வடபிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும், பல ஆயுத குழுக்கள் அங்கு இருந்த பொழுது, அது எல்டிடி, பிளட், ஈரோ, ஸ்டெலோ, இவ்வாறு பல ஆயுத குழுக்கள், இபிடிபி போன்ற பல ஆயுத குழுக்கள் வடபிரதேசத்தில் இருந்தது. இந்த நேரத்தில் முஸ்லிம்களின் பொருளாதாரத்துக்கும் முஸ்லிம்களின் உயிர்களுக்கும் அதே போன்ற உடைமைகளுக்கும் பல அச்சுறுத்தல்கள் அங்கு ஏற்படுத்தப்பட்டன. முஸ்லிம்களிடமிருந்து, முஸ்லிம் வர்த்தகரிடமிருந்து பலவந்தமாக கப்பம் கேட்கின்ற நிலைமை, கப்பம் பெறுகின்ற நிலைமை, முஸ்லிம்களின் சொத்துக்களை சூறையாடுகின்ற நிலைமை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இருந்தது. எனவே அந்த நேரத்தில் அங்குள்ள முஸ்லிம் இளைஞர்கள் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திடம் எங்களுக்கு ஆயுதத்தை தாருங்கள், நாங்கள் எங்களது சமூகத்தை பாதுகாக்கின்றோம் என்று வேண்டினார்கள். இதற்கமே அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு சட்ட ரீதியான ஆயுதத்தை வழங்கியது, பயிற்சிகளை வழங்கியது. எனவே அந்த அமைப்பில் அங்கிருந்த இளைஞர்கள், எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, விடுதலை புலிகளோடு ஒரு சில நேரங்களில் ஒப்பந்தங்களை கூட செய்திருந்தார்கள். எங்களது கிராமங்களுக்குள் நீங்கள் வரும்பொழுது, வருவதென்றால் நீங்கள் யாராக இருக்கலாம், ஆயுதமின்றித்தான் கிராமங்களுக்கு உட்செல்ல வேண்டும், ஆயுதத்தோடு நீங்கள் வந்தால் நாங்கள் அதற்கு பதிலடி கொடுப்போம் என்ற சில ஒப்பந்தங்கள் கூட அந்த நேரத்தில் இருந்த எனக்கு ஞாபகம் இருக்கு. எனவே இந்த வகையில் அந்த நேரத்தில் எங்களது கிராமங்களையும் முஸ்லிம்களின் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கு அது பெரிய உதவியாக இருந்தது. எனவே இன்று நடக்கின்ற இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது, மக்கள் கூறுகின்ற கருத்துக்களை பார்க்கும் பொழுது, நான் நேரடியாக பாதிக்கப்பட்ட அத்தனை வீடுகளுக்கும் கால்நடையாக சென்றேன். ஒவ்வொருவரிடமும் நடந்த சம்பவங்கள் தொடர்பில் நான் கேட்டறிந்து கொண்டேன். மரணித்தவர்கள் 2 முஸ்லிம் சகோதரர்கள், அவர்களின் வீட்டுக்கு நான் சென்றேன். தற்போது தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் தருகின்றோம். கடந்த கிழமையும் உண்மையில் பலரை நாங்கள் தொலைபேசியில் இணைக்கவில்லை என்ற ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த குற்றத்தை நாங்கள் நிறைவு செய்யும் வகையிலே இன்றைய தினம் உங்களுக்கு நாங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். கடந்த கிழமை உண்மையில் 2 கேபினட் மினிஸ்டர்ஸ்கள் கலந்து கொண்டதனால் உங்களுக்கு 6 தொலைபேசி அழைப்புகளை தான் எங்களால் இணைக்கக்கூடிய முடிந்தது. நீங்கள் மீண்டும் இந்த தொலைபேசி அழைப்புகளை அழைப்பதனூடாக இங்கே இருக்கின்ற முஜிபுர் ரஹ்மானிடமும் உனைஸ் ஃபாரூக்கிடம் உங்களை வினாக்களை தருக்கலாம். நீங்கள் சொல்லலாம். எனவே இது உண்மையில் இவ்வாறு நாங்கள் பிராக்டிக்கலாக நேரடியாக மக்களின் கருத்துக்களை கேட்கும் பொழுது எனக்கு அதாவது வடபுலத்தில் அன்று நடந்த அந்த சம்பவங்களும், அந்த நேரத்தில் முஸ்லீம்களை பாதுகாப்பது யார் என்ற நிலையில் முஸ்லீம்கள் சட்ட ரீதியான ஆயுதங்களை வைத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்த அந்த அனுபவம் எனக்கு ஞாபகம் வந்தது. எனவே அந்த வகையில் தான் நீங்க கருதுகிறீர்களா, போலீசார் உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றினா போலீசார் இதில் உரிய முறையில் இயங்கவில்லை? இந்த குற்றச்சாட்டு தான் பரவலாக மக்கள் கூறுகின்றனர். உதாரணத்தை பாருங்கள், முஜிபுர் ரஹ்மான் அவர்களின் உங்களோட ஆக்களை ஏன் கைது செய்திருக்கிறார்கள்? சில இடங்களிலே சட்டம் ஒழுங்காக நடைபெறுகிறது, சில இடங்களிலே சட்டம் இயங்குகிறது இல்லை. இன்று அம்பாறையிலே பிக்கெட்டிங் போவதென்றால் வெள்ளிக்கிழமையிலேயே நீதிமன்றத்திலே தடுப்பு உத்தரவுகள் வரப்படுகின்றன. எனவே இது ஒரு வித்தியாசமான ஒரு சட்டமே இரட்டை வடிவங்களை கொண்ட ஸ்பிரிட் பர்சனாலிட்டி என்று சொல்கிறார்கள். ஆனால் ஸ்பிரிட் லோ என்றது ஒன்று சட்டத்தில் இல்லை நினைக்கிறேன். ஸ்பிரிட் பர்சனாலிட்டியை பார்த்துருக்கோம். காலமே ஒரு மாதிரி இருப்பார், பின்னிடம் ஒரு மாதிரி இருப்பார், அடுத்த நாள் விடிய கேட்டுடன் என்ன நடந்தது தெரியாது என்பார். ஆனால் இலங்கை அரசியலமைப்பே சட்டம் அனைவருக்கும் சமன், சமனாகத்தான் சட்டத்தை பாவிக்க வேண்டும். ஆனால் இது முதல் தரமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஸ்பிரிட் பர்சனாலிட்டி மாதிரி அந்த லோவும் ஒரு ஸ்பிரிட்டா இருக்குது. ஒரு சமூகத்துக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு சமூகத்துக்கு ஒரு மாதிரியும். இப்ப இந்த விஷயத்துல தாங்க எங்களுக்கு நல்லா தெரியுது என்னென்றால், உங்களோட விஷயம் என்னென்றால், இப்ப இன்று கடந்த வியாழக்கிழமை நாங்க பல அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்றிணைந்து நாங்க ஒரு ஹர்த்தால், அப்படி இல்லாவிட்டால் முஸ்லீம்கள் தர்கா டவுன்லேயே நடந்த பேருவல தர்கா டவுன் அலுத்காமையில நடந்த சம்பவத்துக்கு இந்த அரசாங்கம் சட்டத்தை அமுல்படுத்த இல்லை என்று அதுக்கு எதிராக நாங்கள் அரசாங்கத்துக்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் பல அரசியல் கட்சிகள் எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு நாங்கள் ஒரு ஹர்த்தாலை நாங்கள் கால் பண்ணோம்.
அப்ப அதிலே அன்று கடைகள் மூடி முஸ்லீம்கள் அவர்களுடைய நாளுக்கு நாள் வேலையில இருந்து ஒதுங்கிருங்கன்னு தான் நாங்கள் வேண்டுகோள் விட்டோம். அது நினைக்கிறேன் நாட்டில் இருக்கிற சூழ்நிலையோடு எல்லா முஸ்லீம்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கடைகளை துறக்காமல் அவர்களை வீட்டில இருந்து அமைதியாக எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் அரசாங்கத்துக்கு காட்டணும். அதிலே வெள்ளவத்திலே இருக்கக்கூடிய ஒரு தனிவார நிர்வாகம் அப்படிலாம் நோடிமீட் என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாகத்துக்கு எங்களுடைய அரசியல் செய்யக்கூடிய ஒரு 5 நபர்கள் அவர்கள் அங்கு சென்று கேட்டிருக்கிறார்கள். எல்லாரும் கடையை மூடி இருக்கிறார்கள், நீங்கள் மட்டும் கடையை மூடி இல்லை என்று அவ்வளவுதான் கேட்டது. அப்ப நான் நினைக்கிறேன் எனக்கு நோலிமீட் அவர்கள் வெள்ளவத்த போலீஸ்லே அவர்கள் ஒரு என்ட்ரியை போட்டிருக்கிறார்கள் என்று தான் சிஐடி கூறுறார்கள். இவர்களுக்கு கடையை மூட சொல்லி த்ரெட் பண்ணினேன். அதை சிஐடி கொடுத்தனால அவர்கள் அந்த 3 வீல் நம்பரை எடுத்து 5 நபர்களை ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் கைது செய்தார்கள். கைது செய்யமில்ல, நான் தான் போலீஸுக்கு எடுத்து போயிட்டு என்ன பிரச்சனை என்று கேட்டு நான் சிஐடி ஏஎஸ்பி ஆபீசரோட பேசினேன். என்ன பிரச்சனை, நாங்கள் பப்ளிக்கா பிரஸ் கான்பரன்ஸ் கால் பண்ணி தான் நாங்க இந்த ஹர்த்தாலை நாங்க டிக்ளேர் பண்ணினது. இப்போ உங்களுக்கு என்ன சரி கேட்க வேணுமானா என்கிட்ட கேட்கலும், ஏன் நீங்க இவர்களை பிடிக்கிறீங்க இல்ல, இவர்கள் ஒரு கடைக்கு போய் த்ரெட் பண்ணிருக்கிறார்கள் கூறினார்கள். நான் சொன்னேன் அந்த கடையோட நான் கதைச்சேன், அவர்கள் செல்றார்கள் த்ரெட் பண்ண இல்லை என்று. அப்ப நாங்கள் தெரிஞ்ச சட்டத்தரணிங்க மூலமா அந்த கடையில இருக்கக்கூடிய நோலிமீட்ல ஜெனரல் மேனேஜரோட கதைச்சன். அவர்கள் சொன்னார் அப்படி என்ட்ரியே போட்டில்லை என்று. ஆனால் போலீசார் சொல்றாரு என்ட்ரியே போட்டேன். அப்ப அந்த காரணத்தை வச்சு இவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த 5 பேரையும் ரிமாண்ட் பண்ணினார்கள். ரைட். இப்ப அதுக்கு பிறகு எனக்கு கடந்த புதன்கிழமை எனக்கு செவ்வாய்க்கிழமை ஏஎஸ்பி ஒருவர் விக்ரமரத்ன என்று ஒருவர் கால் பண்ணி சொன்னார், சிஐடிக்கு வர வேணும், ஏனென்றால் எனக்கிட்ட ஒரு வாக்குமூலம் எடுக்க வேணும், இந்த ஹர்த்தால் சம்பவமும் இந்த கைது செய்த 5 நபர்களை பத்தி எனக்கிட்ட ஒரு வாக்குமூலம் எடுக்க வேண்டும். நான் அங்கே சென்றேன். என்னுடைய பைருசாஜியார் அவர்கள் வந்தாரு, அதே போல எங்களுடைய ஹர்ஷாத் நிசாம்தீன், ரவி கருணா நாயக், நான் சட்டத்தரணிகளோட போனேன். போனா அங்க அவர்கள் என்கிட்ட முதல் கேள்வியா கேட்டார்கள் இந்த ஹர்த்தாலை ஏன் நடத்தினது என்று. அப்ப நான் அவர்களிடம் தெளிவா சொன்னேன், இந்த நாட்டுல பொதுபல சேனா தலைமைத்துவம் நடத்தின இந்த அநியாயத்துக்கு எதிராக அரசாங்கம் பேருவலே, தர்கா டவுன், அலுத்கமேலே சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்கள் அங்கே 7 நபர்களை கைது செய்தார்கள். தொலைபேசியில் இணைத்துக் கொண்டு. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நாங்கள் மன்னார் என்ன பேரா? சாஹிப். சொல்லுங்க சாஹிப். ஏனென்றால் நாங்கள் சொன்ன இந்த முஸ்லீம்களுக்கு தர்கா சந்தையோ பெருவெடுத்தால் பிரச்சனை இந்த ஆளுப்பெற்று பார்ப்போ மற்ற முஸ்லீம்களுக்கு உங்களோட கேள்வி ஒன்றும் கிளியர் இல்லாம இருக்கிறது. நீங்க ஒன்று லேண்ட் போன்ல எடுக்கணும் ஒரு விஷயம். மற்றது கிளியரா இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த பட அந்த பேர் பல தரகாட்டம் நடந்த பிரச்சனைக்கு இந்த ஆளுங்கட்சி முஸ்லீம் நம்பிக்கை இன்று வரைக்கும் மேற்கொள்ளாம இருக்காங்க. இந்த தமிழ் மக்கள் தமிழ் கூட்டம் குரல் உடனடிக்கு இந்த முஸ்லீம் மக்கள் கொடுக்க இல்லை. உப்புக்குளம் உங்களுக்கு உணைஸ்பார்க்க அவர்களை நன்றாக தெரிந்திருக்க மாட்டேங்கின்றேன். தெரியுமா உங்களுக்கு? என்ன பேர்னு சொன்னீங்க? உங்களோட எங்க இருக்கிறீங்க? மன்னார்லயா இல்லாட்டி வெளியிலயா? நான் உப்புக்குளம் மன்னார். ஓ, சைட் மன்னார். இப்ப எங்க இருக்கிறீங்க? மன்னார்லயா அல்லது பாணந்துறை இல்லையா? உப்புக்குளத்துல. சஹீடா பேர்? ரைட். நாங்க அவரை விசாரிக்கிறத விட அவரை கேள்விக்கு நாங்க பதில் கொடுப்போம். பேசிட்டு வருவோம், முடிச்சுட்டு. சயிட் கேட்டார், இந்த இப்படியான சம்பவத்தில் ஏன் நீங்கள் அரசாங்கத்தை விட்டு விலகவில்லை என்று. நான் நினைக்கின்றேன் இதற்கு தீர்வு அரசாங்கத்தை விட்டு விலகுவதல்ல, இதற்கு அரசாங்கத்திடம் இருந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும், அதாவது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் நீங்கள் கூறியது போன்று இதற்கு தூண்டுதலாக இருந்தவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரண்டாவது, மனிதாபிமான நடவடிக்கைகள். உதாரணமாக அளிக்கப்பட்ட வீடுகள், சேதமாக்கப்பட்ட சொத்துக்களுக்கு நஷ்டஈடும், அளிக்கப்பட்ட வீடுகளை மீள கட்டி கொடுப்பதற்கான ஏற்பாட்டையும் நாங்கள் அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டுதான் அவர்களிடம் நாங்கள் பெற்றுக் கொடுக்க முடியுமே தவிர இதற்காக நாங்கள் வீசிவிட்டு போவதற்கு இது
நான் நினைக்கின்றேன் அவ்வாறான ஒன்றல்ல. வணக்கம். ஹலோ வணக்கம். எங்கிருந்து பேசுகிறீர்கள்? சமாந்திரிலிருந்து. சம்மாந்துறையிலிருந்து. உங்களோட பேர் என்ன? சமீம். சொல்லுங்க சமீம். என்னன்னு சொன்னா ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். உங்களை தொலைபேசி கிளியர் இல்ல, வானொலி தொலைக்காட்சி படித்த சத்தத்தை குறைத்து வச்சுக்கடா. சரி, ஓகே. என்னன்னு சொன்னா ஜனாதிபதி அம்மாந்தோட்டையில ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். ஹலோ, இது இந்த யுத்த காலத்துல ஏற்பட்ட பயங்கரவாதிகள் செய்த வேலைகளுக்கெல்லாம் பள்ளிவாசலில் சுட்ட விடயங்களுக்கெல்லாம் ஹர்த்தால் போடல. இதுக்கு இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கு இப்படி எல்லாம் ஹர்த்தால் எல்லாம் போடுறது என்ன அப்படி நம்ம கதைச்சிருக்க. இது சம்பந்தமாக எப்படி தெரிவிக்கணும்? அதிபதி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதெல்லாம் சரி, அதெல்லாம் சரி. அது தொடர்பாக புனைப்பாருக்கு எப்படி ஜனாதிபதியினுடைய கருத்தை பார்க்காருன்னு சொல்லி நான் கேட்கிறேன். ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி தான் தர முடியும், மன்னிக்க வேண்டும். அதோடு என்பது சேர்ப்பு பலர் தொலைபேசி சேர்ப்பு. நான் முஜிப் ரஹ்மான் நிப்பாட்டி விட்டு தான் பேசி விட்டு நான் அவர்களுடைய விசாரத்திலே நான் கூறின ஒரு விஷயம் என்ன, அப்ப இவ்வளவு அநியாயம் நடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பேருவல போலீசார்கள் 14 பேரை கைது செய்தார்கள். அப்ப அந்த 14 பேரை கைது செஞ்சதுக்கு பின்பு திங்கக்கிழமை காலையில கழுத்தர ஏஜி ஆபீஸ்ல ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டம் நடந்ததே பசில் ராஜபக்சேவுடன் தலைமையின் கீழ். அதுல பசில் ராஜபக்ச அவர்கள் பல அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், முஸ்லிம் அமைச்சர்கள் கூட இருந்தார், பல அமைச்சர்கள் அதில் இருந்தார்கள். இதை ஒட்டி ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். உங்களோட தொலைக்காட்சியை குறைத்து வையுங்கள். உங்களோட பேர் என்ன? ரெஞ்சா. உங்களுடைய தொலைக்காட்சியை செய்து குறைத்து வையுங்கள். தொலைக்காட்சியின் அதற்கு பின்பு கதையுங்கள். இன்னும் குறைக்கவே இல்லை நீங்கள். ரைட், இப்பொழுது பேசுங்கள். முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, நீங்கள் நம்புறீங்களா இந்த கோர்ட்ல முஸ்லிம்களுக்கு சார்பா முடிவு கிடைக்கும் சாதகமா? ஏண்டா எனக்கு எந்த ஒரு சதத்துக்கும் நம்பிக்கை இல்ல. முஸ்லிம்களுக்காக எங்கட கோர்ட்ல முடிவு, நல்ல முடிவு வந்து கிடைக்கும். நன்றி. உண்மையில் நீங்கள் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இன்று ஒரு நீதிமன்றத்துக்கு சட்டத்துக்கான அமைச்சராக இருக்கின்றார், நீதி அமைச்சராக இருக்கின்றார். நீங்கள் இப்படியான ஒரு கேள்வியை முன்வைத்து உண்மையில் அவர் வந்திருக்கலாம் போட்டுலாம். உண்மையில் பல தொலைபேசி எடுத்தால் உங்களுக்கு நாங்கள் போட நேரம் கிடைக்கவில்லை. உண்மையில் அவர் தான் அதுக்கு சாலை சிறந்தவர் பதில் சொல்வதற்கு. இருந்தாலும் முஜிப் அப்ப அவர்கள் 14 பேரை கைது செய்தார்கள். அப்ப அன்று நடந்த அந்த கூட்டத்துக்கு இந்த அலுத்காம பேருவல தர்கா நகர் போல அந்த பகுதியில இந்த அழிவுக்கு காரணமான ஞானசேர தேரோவும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். அதுதான் இதுல இருக்கிற பகுதி. இப்ப இதுல இருக்கிற கேள்வி என்னன்னா, இப்ப இவர் சொல்லக்கூடிய கைது செய்யணும் சொல்லக்கூடிய எங்களுடைய உனேஸ்வார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நபரும் அவரும் பசில் ராஜபக்சவுடன் அந்த கூட்டத்தில் இருந்து கூறுறார்கள், இந்த 7 பேரை நீங்கள் விடுதலை செஞ்சா நாங்கள் அடிக்கிறதை நிறுத்துறோம். அந்த பேருவல போலீசார் ஞாயிற்றுக்கிழமை இரவு கைது செய்த 7 பேரை. அப்ப அவர் வாராரு உதயகம்மம் பிள்ளையோட, எங்களுடைய மாகாண சபை உறுப்பினராக இருக்கக்கூடிய அமைச்சர் வேலூருமேன் அங்கத்தவர், அவரோட தான் அன்று ஞானசேர தேரோ அவர்கள் அந்த கூட்டத்துக்கு வந்தது. அப்ப அங்க வந்து அவர் கூறியிருக்கிறார்கள், நீங்க இந்த 7 பேரையும் கைது செய்தாங்கள விடுதலை பண்றாண்டால் நாங்க இந்த பிரச்சனை எங்களுக்கு தீர்க்க முடியும். உடனே போலீஸ் பேல்ல ரங்கா அவர்களை விடுதலை செய்கிறார்கள். போலீஸ் பேல் கோடிக்கணக்கான சொத்து அழிந்தி 4 பேர் மௌத்தாவி இந்த நாட்டிலே முஸ்லிம் மக்களும் சிங்கள மக்கள் மத்தியிலே இனப்பிரச்சனை ஒன்று உருவாக்கி அதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய கைது செய்யக்கூடிய ஞானசேருடன் தேரோட வேண்டுகோள் படி போலீசார் 7 பேரை விடுதலை செய்தார்கள். அப்படி விடுதலை செய்து இந்த நோலிமீட்ட வைத்து மூட சொன்னேன் அவர்களே 5 நாள் ரிமாண்ட் பண்றார்கள். 5 நாள் அவர்களை ரிமாண்ட் வைத்து நேற்று தான் அவர்களுக்கு பேல் கொடுத்தது. அப்ப என்னைய அழைச்சி எனக்கு வாய்மொழி எடுக்கிறார்கள். இவர்களை தெரியுமா? நாசமா இவர்கள் எல்லாம் நல்லா தெரியும். எனக்கு தேர்தல் எனக்கு வேலை செஞ்ச நபர்கள், எங்களுடைய சகோதரர்கள்.
அதை பத்தி எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. எனக்கு கேட்கிறார்கள் அல்காய்டா இருக்கிறா, ஜிஹாட் இருக்கிறதா, இங்க தலிபான் இருக்கிறார்கள். என்னத்துக்கு இந்த கடமூடேன்னு சொன்ன சுட்டி நான் சொன்ன தலிபான் ஜிஹாட் எல்லாம் இங்க இருக்கிறான் அடிப்படை மாற்றமே. அந்த காலத்துல எல்டிடியால முஸ்லீம்களுக்கு பாதிக்கப்பட போகல முஸ்லீம்கள் திருப்பி எல்டிடிக்கு அடிச்ச வரலாறு ஒன்று இல்லை. எல்லாம் பேக் எல்லாம் உடுப்பெல்லாம் எடுத்து கொழும்புக்கு வந்த வரலாறு தான் இருக்குது. ரைட். இப்ப தர்கா டவுன்ல பல பகுதிகளில் தென்கிழக்குல நடக்கிற சம்பவத்துல முஸ்லீம்கள் திருப்பி ரியாக்ட் பண்ணி இல்லை. இப்ப இன்று இவ்வளவு அடிச்சு கிடிச்சு எல்லாம் செஞ்சு இப்ப இன்றைக்கு என்ன போலீசார் கூறுறார்கள், சமாதான பாகமம் போறார்கள். இப்ப கொழும்புல எல்லா இடத்துலயும் கோல் ஃபேஸ்ல இன்றைக்கு எல்லாருக்கும் வர சொல்லி மௌலவிமார்களுக்கு எல்லாருக்கும் தொப்பி போட்டு வர சொல்லி இருக்கிறாங்க. மறுவலும் அடிக்கிறதுக்கும் தெரியா, தொப்பியை போட்டு வாங்க வந்து இருந்து இப்ப போலீசார்கள் எல்லா இடத்துலயும் பள்ளிக்கு போயிட்டு மௌலவிமார்களுக்கு எல்லாம் வர சொல்லி இப்ப சமாதான பாகமம் போறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. இப்ப அவங்களே தான் அடிக்கிறதும் அடிக்கிற ஆட்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும் போலீஸ் தான், அவர்களே கைது செய்யறதும் இல்லை போலீஸ் தான். அப்படி எல்லாம் போலீஸ் செஞ்சுட்டு மறுபடியும் சமாதான பாதுகாப்பு போறதுக்கும் எங்களை கூப்பிடுறது. இப்ப இது ஒரு சரி ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு சந்தேகமா இருக்குது. மற்றது தான் ரங்கா என்னென்றால் இப்ப எங்களுக்கு விளங்கி நீங்க சொன்னமா இந்த நாட்டில் 2 சட்டம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. ஹலோ வணக்கம். நீங்க கூறணுமா இந்த நாட்டில் 2 சட்டம் இருக்குது இருக்கா? இல்ல நான் கூட சட்டம் இருக்கிறான்னு ஒரு சந்தேகம் அல்ல. இப்ப சட்டம் இருக்கிறது. ஏனென்றால் இப்ப இவ்வளோ அநியாயம் செஞ்ச இவ்வளோ இந்த நாட்டில் பிரச்சனை உருவாக்கின நாங்கள் இந்த மின்னல்ல உங்கள் முன்னால் வந்து எத்தனையோ பயண நாங்கள் இந்த பிரச்சனையை கூறியிருக்கிறோம். நாங்கள் கூறினோம் இந்த நாட்டில் பிரச்சனை உருவாக்குறதுக்கு பொதுபல சேனா இயக்கம் தயாராகி கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லா இடத்திலையும் பேய்த்து முஸ்லீம்களுக்கு எதிராக பல கருத்து தெரிவித்தார்கள். சிங்கள மக்களை முஸ்லீம்களுக்கு எதிராக தூண்டி விடுறார்கள் என்று நாங்கள் இந்த மின்னல்ல வந்து கைட்டம் ரங்காக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்ப நாங்கள் அன்று கூறின விஷயம் எல்லாம் இன்று நடந்திருக்கிறது. ஏன் அரசாங்கத்துக்கு இது விலங்கு அல்ல? அரசாங்கத்துக்கு விலங்கு அல்ல. பொதுபல சேனா இன்று இயங்குறது அரளியகாம் மந்திரில இருந்து. அதை நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தெரியா உனேஸ் ஃபாரூக் அது இன்னும் விளங்குது இல்லையாண்டு எனக்கு விளங்குறது. இப்ப அது ஏனென்றா ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது சிறு சம்பவம் அண்டு அன்று ஹம்பான் தோட்டையில. அப்ப ஜனாதிபதி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய சம்பவம் என்று கூறுறதுக்கு இன்னும் எத்தனை அழிவு நடக்கணும், எத்தனை பேரிட சாகணும் அவர் நினைச்சு கொண்டு இருக்கிறாரோ தெரியா. மத்த எங்களுக்கு ஒரு கவலை ஒன்று இருக்கு. ஜனாதிபதி அவர்களுக்கு மறந்து இருக்குது எல்டிடி முஸ்லீம்களை தாக்குற காலத்துல ஹர்த்தால் நடந்தது, ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது, எதிர்ப்பு கூட்டங்கள் நடந்தது, ஊர்வலங்கள் நடந்தது, அதெல்லாம் நடந்தது. அப்ப மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எதிர்கட்சியில இருந்தாரு, அவரும் அதுல வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். என்னையோட நான் அவரோட ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கிறேன். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம், எனக்கு முஜிபுரமானோட பேசணும். என்ன கேள்வி கூட எங்க இருந்து கேக்குறீங்க? நான் மருதானையில முசாமில் பேசுறேன். முசாமி உங்களோட கேள்வி என்ன? இப்ப எங்களுக்கு விலங்குதான் இப்ப ஸ்ரீலங்கா போலீஸால ஒன்றுமே பண்றோம்னு அவன் தான் இதெல்லாம் செஞ்சுக்கிறான். கோர்ட்ல எங்களுக்கு ஒண்ணு வரப்போகுது, அது தெரிஞ்ச விஷயம். இவங்களுக்கு குடிக்கல ஃபுல் வீடியோ எங்களுக்கு நீங்கிட்டானே, இவங்களோட நம்பிக்கை இல்லை. அடிச்சுட்டு அடிக்கல தான் சொல்றாங்க. யுஎன்ல இப்ப மாநாடு நடக்குது, இப்ப எங்களுக்கு விரோதமா மித்த பிரச்சனை வந்திருக்கு. இந்த பேரு யுஎன்ல பேரு இதை குடிக்கல ஐக்கிய தேசிய கட்சி வரை கொண்டு செல்ல முடியாது. இப்ப யுஎன் வர காட்டியும் கொண்டு செல்றக்கூடிய நிலைமை இந்த நாட்டில் இப்ப உருவாகிவிட்டது. நான் நினைக்கிறேன் இது இலங்கையிலே சட்டத்தை நிலைநாட்ட இந்த அரசாங்கத்துக்கு இயலாதென்றால் நாங்கள் கட்டாயமா யுஎன்ஓ ஜினீவா மனித உரிமை இயக்கங்களுக்கு இதை கொண்டு போற நிலைமை இன்று வந்திருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் பார்த்தா நியூயார்க் டைம்ஸ்ல எடிட்டோரியல் கூட அரசாங்கம் இதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று அவர்களுடைய எடிட்டோரியல்ல கூட இன்றைக்கு எழுதியிருக்கிறார்கள் நியூயார்க் டைம்ஸ்ல. அப்ப இன்று உலக ரீதியா எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க அரசாங்கம் இந்த பின்னணியில் இருக்கிறது என்று. நான் கூறுறேன் இது அரளியகா மந்திரிலிருந்து இயங்குகிற ஒரு இயக்கம். ஜனாதிபதி அவர்கள் இவர்களோட நடந்த கேபினட் கூட்டத்தில் கூறியிருக்கிறார்கள் பதுபல சேனாவை கைது செய்ய இயலாது என்று. நானே குணேஸ்வர் அவர்களுக்கு தெரியும், நீங்க அதை கூற வேணும் பப்ளிக்கா. நீங்க ஜனாதிபதி கூறலான்னு சொல்லி கைது செய்ய நீங்க போகலான்னு உங்களுக்கு தெரியும், அவர் கைது செய்யலான்னு கூறியிருக்கிறார்கள். அப்படியான கருத்துக்கள் உண்மையில் பரிமாறப்பட்டனவா? நிச்சயமாக நான் என்ன அப்படி கூறியது பற்றி எனக்கு தெரியாது. அப்படி கூறியிருந்தால் அப்படி பொதுவாக நான் நினைக்கிறேன் அவர் கூறியிருந்தால் அது தவறான விடயம். அதாவது குற்றத்தை யார் இழைத்தாரோ அது பிபிஎஸ் என்ற பெயராக இருக்கலாம், பொதுபல சேனை என்ற பெயராக இருக்கலாம், அல்லது முகமடா இருக்கலாம், கிறிஸ்டியாக இருக்கலாம், அல்லது அந்தோனியாக இருக்கலாம்.
சட்டத்தை மீறியவருக்கு கைது செய்தல், தண்டனை கொடுத்தல், சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அல்லது கண்காணிக்க வேண்டிய உச்ச பொறுப்பு இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. எனவே அந்த வகையில் நிச்சயமாக அது யாராக இருக்கலாம், சட்டத்தை மீறினால் அதற்குரிய தண்டனை கொடுக்க வேண்டும், கைது செய்து நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்த வேண்டும் என்றால் அதை செய்வதுதான் அனைத்து தரப்பார். அது போலீசாராக இருக்கலாம், இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கலாம். அதற்கு அல்லது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தடையாக யாரும் இருக்க முடியாது. அந்த கருத்தில் நான் அப்படி அந்த வகையில் இப்போ தற்போது உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த ரிஷாட் கேபினெட் இருக்கின்றார், பல முஸ்லீம் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் கேபினெட்லே, 6க்கும் மேற்பட்ட கேபினெட் மினிஸ்டர்கள். எவராவது ஒருவர் இப்படியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது என்ற கருத்தினை முன்வைத்திருந்தார்களா? நான் நினைக்கின்றேன் அப்படி கேபினெட்டில் உள்ள அமைச்சர்கள் வெளியில் சொன்ன மாதிரி அப்படி நான் அறிந்த வரைக்கும் இல்லை. எனக்கு கிடைச்ச தகவல் படிக்கு கேபினெட்ல இந்த பேச்சுவார்த்தை நடந்த நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உறுதியாக கூறுகின்றார் இப்படியான கருத்துக்களை கூற முடியாது. ஆனால் அப்படியான அவருடைய கட்சியைச் சேர்ந்த ரிஷாட் பதீன் அவர்கள் கேபினெட் இருக்கின்றார். அதை விட ரவுஃப் ஹக்கீம், மற்றது ஃபௌசி, பஷீர் ஷேகுதாவ், அத்தாவுல்லா, அப்படி பலர் கேபினெட்ல முஸ்லீம் அமைச்சர்கள் என்று அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படி ஒரு கருத்து ஒன்று வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களும் அதற்கு என்றால் இன்று மக்களின் நிலைமை உங்களுக்கு தெரியும் நன்றாக என்று வருகின்ற கேள்விகளை பார்த்திருந்தாலும் இதை விட முக அட்டைகளை பார்த்து நம்ம கடந்த முறை கூட சொல்லியிருந்தேன். அதாவது ஃபேஸ்புக்கிலே பார்க்கின்ற பொழுது இன்று மின்னலில் கூட கடந்த கிழமை நடந்த மின்னலிலே ஒரு சில கட்சிகள் தங்களுடைய ஆதரவாளர்களை கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு செல்ல தேவையில்லை, ரங்க எங்களுக்கு தொலைபேசியில் அழைக்கவில்லை, அவர் டிவியில் போட்டிருக்கின்றார், அவர் போட்டு விட்டிருக்கட்டும் என்றதை அந்தந்த கட்சிக்காரர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்து அழுத்தத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த கட்சி இதுக்கு போக வேண்டும் என்றது மக்களின் அழுத்தமாக இருந்தது. அவருடைய 1-2 அந்த கட்சியின் ஆதரவில் இயங்குகின்ற சில, அவர் ஒரு ஜாப் கொடுத்தவர், அவர்கிட்ட தொழில் வாங்கினவர் அல்லது அண்ணன் தம்பி மாதிரி ஏன் போக வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த அண்ணன் தம்பியையும் இந்த ஜாப் கிடைச்சவனையும் தவிர அவன் 2 கருத்தை போடுகின்ற பொழுது அங்கே 200-300 கருத்துக்கள் எதிராக வந்திருக்கின்றன. எனவே மக்கள் இன்று விழிப்பாக இருக்கிறார்கள். இன்று என்றுமே காணாத வகையில் இன்று இந்த முக அட்டைகள் மிகவும் ஃபேஸ்புக்கிலே மிகவும் இந்த பிரச்சனை ஒரு பாரிய ஒரு பிரச்சனையை அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. இதை விட நான் கேட்கிறேன், உனைஸ் ஃபாரூக் உங்களிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது நினைக்கிறேன். அப்பொழுது அரசியலிருந்து விலகினதை நீங்கள் பதிலளித்து விட்டீர்கள். இன்னும் ஒரு கேள்வி ஒன்று ஜனாதிபதி ஹம்மாந்தோட்டையில் கூறிய பற்றி நீங்கள் என்ன பார்க்குறீங்க? சிறு சம்பவம் என்று சொல்லி சிறு சம்பவம் இல்லை, அவர் வேற ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். சிறு சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து அதில் என்னென்றால், இதை நாங்கள் நாட்டிலே சட்டம் ஒன்று மீறப்பட்டிருக்கின்றது என்றால் அதிலே சிறு சம்பவம் அல்லது பெரிய சம்பவம் என்று இதை சேர்ந்த இன்னும் ஒரு கேள்வி மாதிரி அதையும் நினைத்து விடுவேன். ஹலோ, வணக்கம். வணக்கம், அங்கிருந்து பேசுறீர்கள்? நான் குருநாகலிருந்து விஜய் பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு முஸ்லிம் அமைச்சர்கள் 20 கேள்வி கேட்கறதுக்கு விருப்பப்படுறேன். சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, இப்போதைக்கு நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள்ல முஸ்லிம் அமைச்சர்கள், பாராளுமன்ற அமைச்சர், மற்ற அமைச்சர்களை எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு குரல் கொடுத்து ஒரு முடிவு காண முடியாதா என்ற ஒரு அபிப்பிராயம் தான் என்னது. இதில் நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால், இதில் ஒரு உயிரோ அல்லது பல உயிரோ அது உயிர், ஒரு உடைமையோ பல உடைமையோ அது உடைமைகள். எனவே இந்த நாட்டில் சட்டம் நீதி என்று இருக்கின்றது, ஒரு அரசியல் யாப் ஒன்று இருக்கின்றது. எனவே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அங்கங்கள் இருக்கின்றது. எனவே அவரவர் அந்த வேலையை சரியாக செய்யும் பொழுது நாட்டின் ஒழுங்கும் பாதுகாப்பும் சட்டமும் பாதுகாக்கப்படும். ஆனால் இன்று இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அமளி துமளி நிலைகள் உண்மையில் அந்த யாருக்கு என்ன கடமை பொறுப்பு இருக்கின்றதோ அவைகள் சரியாக நிறைவேற்றப்படவில்லை என்பதை இது உண்மையில் மக்கள் கூறுகின்றதை பார்க்கும் பொழுதும் நடக்கின்றதை பார்க்கும் பொழுதும் எங்களுக்கு அதில் ஒரு தெளிவு புலப்படுகின்றது. எனவே இந்த வகையில் இந்த சட்டத்தை மீறுகின்றவர்களை நாங்கள் தண்டிக்க வேண்டும். இதுக்கு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டியவர்களை கைது செய்ய வேண்டும். அதற்குள்ள தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர்களை தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். எனவே இந்த வகையில் முஸ்லிம் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் அழுத்தம் கொடுக்கக்கூடாது அல்லது என்ன அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், இந்த விடயத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும். அதே நேரம் இந்த சட்டத்தை மீறியவர்களுக்கு சட்டப்படி தண்டனை வழங்க வேண்டும். அதே போன்று இதற்கு பிறகு இவ்வாறான நிகழ்வுகள் இனி இடம்பெறக்கூடாது. எனவே இதன் ஒரு கட்டமாக உங்களுக்கு தெரியும், 2 நாட்களுக்கு முன்னர்
இந்த பாதிக்கப்பட்ட இதுகள் கணக்கெடுப்புகள் எடுக்கப்பட்டு இந்த அதாவது பாதிப்புக்குள்ளான வீடுகளை திருத்துவதற்காக 150 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த வேலைகள், அதாவது வேலைக்கு அப்பால் செலவுக்காக வேலைகளை, அந்த லேபர் வேலைகளை இராணுவம் பொறுப்படுத்த அவர்கள் செய்கின்றார்கள். அதற்கான செலவு 150 மில்லியன் என மதிப்பிடப்பட்டு அதற்கான பணம் ஒதுக்கப்பட்டு நான் இன்று தொலைபேசியில் குறிப்பாக 2 பேர் மரணித்த வெளிப்பிட்டி என்ற கிராமத்தில் உள்ள எனது நண்பரோடு தொடர்பு கொண்டு உண்மையில் இங்கு என்ன நடக்கின்றது என்று கேட்டேன். அவர் சொன்னால் 2 நாட்களாக நேற்றும் இன்றும் இராணுவத்தினர் களத்தில் இருந்து அதாவது உடைந்த இதுகளை அப்புறப்படுத்துவதும் சுத்தப்படுத்துவதுமான வேலைகளை செய்கின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக அந்த வீடுகளை கட்டித் தருவதாகவும் கூறியிருக்கிறார்கள். அந்த வேலைகள் முன்னெடுக்கப்படுகின்ற விடயம் உண்மைதான் என்று எனக்கு சொன்னார். அதே போன்று இந்த நிதியும் ஒதுக்கப்பட்டு, எனவே இது எங்களது அழுத்தத்தின் முதல் கட்டத்துக்கான அந்த முடிவுதான் இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு தொலைவு. ஹலோ, வணக்கம். வணக்கம். எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நான் தெபடகுடையில பேசுகிறேன். என்ன உங்களோட கேள்வி? நான் சகோதரர் உனைஸ் பாருக் அவர்களிடம் கேள்வி கேட்கிறேன். அந்த கடந்த ஹர்த்தாலின் போது எம்ஆர்ஓ அங்கத்தவர்களை நோ லிமிட் திருவள்ளத்துக்கு அத்துமீறி பிரவேசித்ததாகத்தான் அந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்தார்கள். ஒருவரை தேடி தேடி கைது செய்தார்கள். ஆனால் அமைச்சர் ரிஷாத் பதியுதீனின் அலுவலகத்தில் அத்துமீறி பிரவேசித்த பொதுபல சேனா அங்கத்தவர்களை அடையாளம் காட்டுவதற்காக இந்த சிசிடிவி காட்சிகளை அமைச்சகம் போலீசாருக்கு கொடுத்தது. ஆனால் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் கூறுகிறார், அந்த காட்சிகளை வைத்து இந்த பொதுபல சேனா அங்கத்தவர்களை கண்டுபிடிப்பதற்கு முடியாமல் இருக்கிறது என்று. பொதுமக்களுக்குள்ள நீதியை விட்டு போடுவோம். அமைச்சர் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தை கூட, அமைச்சர் அவர்கள் கொடுத்த முறைப்பாட்டை கூட சரியாக செய்ய முடியாத அளவுக்கு இன்று போலீஸ் ஒரு பக்க சார்பாக நடக்கிறது. எனவே அமைச்சருக்கு என்ன செய்ய போகிறார்? சகோதரர் உனைஸ் பாருக் அவர்களின் கட்சி தலைவர் அநீதிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார். உங்களோட பேர் என்ன? நன்றி நன்றி. உண்மையிலுடைய நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலுடைய இதில் நிச்சயமா நான் நினைக்கின்றேன். நான் சொல்ல போனேன் என்னண்டா, 2 விஷயம் நடந்திருக்கிறது. ஒன்று தான் அமைச்சர் அவர்களுடைய அன்று விஜித வந்து சொல்லக்கூடிய தேரோ அங்கே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொதுபல சேனா அவர்கள் டிவி நியூஸ் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு தான் அங்க சென்றார்கள். சென்று எல்லா காமரையும் வைத்து பலாத்காரமா எல்லாம் திறந்து பார்த்து கீத்து அவர்கள் வெளியே வந்து வாய்ஸ் கட் கூட கொடுத்தார்கள். ரைட். இப்ப அந்த வழக்கு தாக்குதல்ல போலீசார்கள் கூறுறார்கள் இவர்களை அடையாளம் காண இல்லாதவங்க யார் ரெண்டு. இது அமைச்சர்கள் அவர்கிட்ட காரியாலயத்துக்கு பலாத்காரமா சென்றவர்களை அடையாளம் காணலான்னு போலீசார்கள் கூறுறார்கள். ஆனால் நோ லிமிட்டுக்கு கடைய மூடுங்கன்னு பேசி சொன்னவர்களே சிசிடிவி கேமரா காட்டி 2 நாள்ல அவர்களை அடையாளம் கண்டு கோர்ட்டுக்கு போட்டு 5 நாள் ரிமாண்டும் பண்ணினாங்க. இப்ப ரிஷாத் பதுருதீன் அவர்களுடைய காரியாலயம் அவர் அரசாங்கத்திலே நெருக்கமா இருக்கிறவர், ஜனாதிபதியோட நெருக்கமா இருக்கிறார், பசில் ராஜபக்சேவோட மிக நெருக்கமா இருக்கிற ஒருவர். அவருக்கு அநியாயம் நடந்து நியாயம் கேட்டுக்கொள்ளலாம் இருக்கிறார். அப்படியாண்டா இந்த அரசாங்கத்தால பொதுமக்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்க போறது? இன்னொரு விடயம், போலீஸ் ஐஜிபி அவர்கள் கடந்த மீடியா கான்பரன்ஸ்ல கேலியர் அம்புக்கல் அவர்களோட கேபினெட் முடிஞ்சு நடந்த மீடியா கான்பரன்ஸ்ல ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார் ஐஜிபி கிட்ட, பொதுபல சேனாவை நீங்க கைது செய்யறது இல்லை என்று. அவர் கூறுகிறார்கள், பொதுபல சேனா இயக்கத்தை கைது செய்யக்கூடிய சட்டங்கள் எங்களுடைய யாப்புல இல்லை என்று கூறினார். அங்க அவர்களே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாய் அசோசியேஷன் தலைவர் உப்புல் ஜெயசூரி அவர்கள் அட்டர்னி ஜெனரலுக்கு 3 கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். 3 கடிதம், பொதுபல சேனாவை கைது செய்யுங்கள், இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை செய்யுங்கள் என்று. இப்போதல்ல, இப்ப 2 மாசத்துக்கு முன்னால் இவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரைம் ஆக்ட், அதே போல பயங்கரவாத சட்டம், இந்த 2 சட்டத்தை மீறி இவர்கள் வேலை செய்கிறார்கள், இவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குங்க 3 கடிதம் அட்டர்னி ஜெனரலுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் உப்புல் ஜெயசூரி அவர்கள். ஆனால் ஐஜிபி வந்து கூறுகிறார்கள் சட்டம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு இந்த நாட்டிலே சட்டம் இல்லை என்று. அப்படியாண்டா எங்களுக்கு விளங்குது பொதுபல சேனா இயக்கம் பின்னால யாரோ ஒருவர் இருக்கிறார்கள், அவர்களுடைய அனுசரம் அவர்களுடைய ஆதரவு இருக்கிறனால போலீசார்களுக்கு கூட இவர்களை கைது செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது. எங்களுக்கு தேவை யார் இவர்கள்? பொதுபல சேனா
பின்னாலேயே இருக்கக்கூடிய அந்த பலவந்தன் அந்த சக்தி வாம்பு போலீஸுக்கு கூட அவர்களை கைது செய்ய முடியாது. தொலைபேசி அழைப்பு. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். சார், எங்கிருந்து பேசுறீர்கள்? நான் கண்டியில இருந்து பேசுறேன். லாஃபிர். சொல்லுங்க லாஃபிர். இப்படித்தான் நான் போன கிழமை மின்னலுக்கு ட்ரை பண்ணி அகில் சாரோட ரிஷாத் சாரோட பேசுறதுக்கு எங்கிட்ட பிரச்சனை வந்து எந்த பிரதர் வந்து இப்படித்தான் குவைட்ல இந்த பேருவ விஷயமா எம்பசில போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண போனது. அவர் ஒரு 200 பேர் போல போயிட்டு போலீஸ் வந்தாங்கன்னு மிரட்டினர்ல எங்க பிரதர்லாம் வந்து வண்டி எடுத்துட்டு போக்குல போலீஸால பிடிச்சி 15 பேர் உள்ளுக்கு போட்டு இன்றைக்கு 16 நாளா ஆகுது. இதை பத்தி ஒன்றும் பேசாம இருந்து இப்ப 3 பேரை அனுப்புறாங்க. அங்க எம்பஸ்டர் அந்த போலீஸாரெல்லாம் விடுறதுக்கு ஓகே, அந்த எம்பஸ்டர் உடையலான்னு சொல்லி 13 பேரையும் எங்க நாளைக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னேன். அங்க இருந்து கோல் வந்துச்சு. இதை பத்தி இந்த எம்பஸ்டர் மாதிரி இன்னொரு இது வந்து ஆர்ப்பாட்டத்துக்காக போயிட்டு அதுதான் அகில் சார் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்றதுக்கு போன கிழமை ட்ரை பண்ணி கிடைக்கல. இல்ல, உண்மையில போன கிழமை கிடைக்க தங்களை தொலைபேசியில் போடவில்லை என்று எனக்கு நேரடியாக நாங்கள் 100க்கும் மேற்பட்ட SMS-கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன இந்த தொலைபேசிக்கு. அப்படியே எனது ஃபேஸ்புக்கிலே எனக்கு தகவல்கள் அனுப்பியிருந்தார்கள். எங்களுக்கு பலரை பேச விடவில்லை. ஆனால் உண்மையில் அன்று வந்த 2 கேபினட் மினிஸ்டர்களும் நிறைய விடயங்களை பேசியதனால் இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்காகத்தான் விசேஷ மின்னலையும் போட்டு உங்கள் ஏன்றுமானவளவு இப்போ இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த விவாதத்திலே நான் பேசவில்லை என்றால் அந்த உங்களுடைய ஆதங்கம் இந்த அரசியல்வாதியிடம் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் ஏன்றளவு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு ஆள் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு ஆள் முயற்சி செய்து கொண்டிருப்பார். அவர்கள் பதிலளிப்பதற்கு மூலம் இன்னொரு கேள்வி வந்து கொண்டிருக்கின்றது. இன்று உங்களுக்கு நீங்களே பார்த்திருப்பீர்கள். ஏன்னா நாங்கள் வேணுமென்று உங்களை போடாமல் இருப்பதல்ல. ஆனால் நீங்கள் இப்போ லைனில் இருக்கின்ற பொழுது இன்னொரு லைன் என்கேஜாக தான் இருக்க போகிறது. என்ற ஒரு லைனில் தான் வந்து கொண்டிருக்கின்ற கோல் 3 லைன்களில் கோல் வந்து கொண்டிருக்கின்றது. 3 லைன்களே ஃபுல்லாக இருக்கிறது. ஆனால் எந்த நாட்டில் என்று கூறினீர்கள்? எந்த நாட்டில்? குவைத் ஒரு முஸ்லீம் நாடு தானே. முஸ்லீம் நாட்டிலே முஸ்லீம்களின் உரிமைகளுக்காக போராடுவதற்கு இடம் இல்லையா? இப்படித்தானே சார். அங்க வந்து மினிஸ்ட்ரியில வந்து அரபு இதா இருந்ததுக்கு இந்த எம்பஸ்டர் சொல்லியிருக்காரு, நான் இவங்களை விடுறதுக்கு நான் முடிவு சைன் ஒன்று தர மாட்டேன். அங்க கவர்மெண்டே சொல்லிருக்கு இது சின்ன விஷயம் விட்டுறோண்டு. ஆனா அந்த எம்பஸ்டர் இந்த 15 பேருக்கும் சைன் பண்ணலான்னு சொல்லி 250 பேர் போயிருக்காங்க. அதுல எல்லாம் போயிட்டாங்க போலீஸால போக சொல்லக்குள்ள. இவங்க வாகனத்து நேரக்குள்ள இந்த 15 பேரை பிடிச்சிருக்காங்க. அப்பொழுது அவர்கள் விளங்கப்படுத்தவில்லை நாங்கள் முஸ்லீம்களின் உரிமைகளுக்காக போராடுகிறோம் என்று ஒன்றுமே போலீஸுக்கு இதுவரைக்கும் கேட்டுல சார். ஒவ்வொருத்தரும் அனுப்புறாங்க. இப்ப 3 பேரை நேற்று அனுப்பியிருக்காங்க. மற்றவங்கள 4 எப்படி அனுப்புறேன்னு இந்த இப்ப கோல் வந்துச்சு சார். இதை பத்தி இப்ப இவங்க அவங்க 2 மினிஸ்டர்மாரும் நிச்சயமாக நான் வெளிநாட்டு வேலைவாய்ப்போடு சம்பந்தப்பட்ட சட்ட ரீதியான என்றால் வெளிநாட்டு வேலையில்லை. அவர்கள் இங்கு நடக்கின்ற பிரச்சனை சார்பாக போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். இப்ப அவர்களை எவ்வாறு விடுதலை செய்வது, அது ஏன் அடைத்து வைக்கப்பட்டிருக்கு, இவர் சொல்வதில் இது இலங்கையில் உள்ள இலங்கை சார்பாக அங்கிருக்கின்ற தூதர் அவருடைய முறைப்பாடா அல்லது அந்த விடயங்களை நாங்கள் இதற்கு பிறகுதான் முடியும் என்றால் அவர் தனிப்பட்ட ரீதியில் என்னோடு தொடர்பு கொண்டால் நான் முடியும் என்றால் அவர் வந்தால் கூட எனக்கு நேரடியாக வெளிநாட்டு வேலை பணியத்துக்கு அழைத்து சென்று இந்த விடயங்களை அறிந்து இவர்களின் வேண்டுகோளுக்கு அமைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்ற உறுதிப்பாட்டை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன். அதையடுத்து இந்த பொதுபல சேன பொதுபல இப்ப இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதாவது அமைச்சுக்குள்ளே போய் அவரே இன்று இதனால் அதாவது முஜிபுர் ரஹ்மான் வைக்கின்றார் கேட்ட கேள்வி. நிச்சயமாக ஒரு அமைச்சுக்கு பொறுப்பானது அமைச்சின் செயலாளர். சட்ட ரீதியாக அமைச்சின் செயலாளர் அதற்கான முறைப்பாட்டை வைத்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். எனவே அமைச்சின் செயலாளர் ஒரு முறைப்பாட்டை வைத்தால் அது அதனுடைய பாரதூரத்தை பார்த்து அதற்குரிய சட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டிய பொறுப்பு போலீசாரின் பொறுப்பு. எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த நாட்டின் சட்டப்படி ஒரு முறைப்பாடு போலீசில் வைக்கும் பொழுது அதற்குரிய நடவடிக்கையை போலீசார் எடுக்க தவறுகின்ற பட்சத்தில் சட்டத்தரணிகள் மூலம் எங்களது நடவடிக்கைகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லலாம். இன்று நான் ஏற்கனவே உங்களுக்கு அதை தொட்டு சென்றேன். தர்கா நகர் பிரச்சினை அது தொடர்பானவர்களை முறைப்படி இப்பொழுது போலீசாரின் தகவலின்படி பலரை 40க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து தடுப்பில் வைத்திருப்பதாக கூறுகின்றார்கள். எனவே இது தொடர்பில் சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் இருந்தால் நாங்கள் சட்டத்தரணிகள் மூலம் சட்டத்தரணி என்ற வகையில் சட்டத்தரணிகள் மூலம் இந்த விடயம் நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது என்பதை அல்லது அதற்கான ஏற்பாடுகளை அங்குள்ளவர்கள்
முன்னடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் சொன்னார், அட்டர்னி ஜெனரலுக்கு பார் அசோசியேஷன் தலைவர் கடிதம் 2 முறை அனுப்பியதாக. அது தொடர்பாக நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் அதில் அதாவது அட்டர்னி ஜெனரல் அதற்கான நடவடிக்கையை எடுக்காவிட்டால் நீதி அமைச்சருக்கு அதிகாரம் இருக்கின்றது. நீதி அமைச்சர் ஒரு கட்டளையை பார் அசோசியேஷனுக்கு கொடுக்கலாம், இதற்குரிய மேலதிக நடவடிக்கையை எடுக்கும்படி. எனவே அதன் மூலம் அவர்களுக்கு எடுக்கக்கூடிய எல்லாமே உங்களுடைய கைகளில் இருக்கின்றது. முஸ்லிம் அமைச்சர் அவர்கள் நீதி அமைச்சராக இருக்கின்றார். இதன்படி பார் அசோசியேஷன் தலைவருக்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு செல்வதற்கு முடியும். எனவே அந்த அதிகாரத்தை நான் இருக்கின்ற நிச்சயமாக நீதி அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இதனை முன்னெடுப்பார்களாக இருந்தால் அந்த அதிகாரம் அட்டர்னி ஜெனரல் பாவிக்காமல் வைத்திருக்கின்ற அதிகாரத்தை இவர்களுக்கு முன்னெடுப்பதற்கு ஒரு அதிகாரம் இருக்கின்றது என்பது எனக்கு இருக்கின்றது. அதாவது கைது செய்வதற்கு கைதோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்பில் பார் அசோசியேஷன் அட்டர்னி ஜெனரலுக்கு அனுப்புகின்ற விடயத்தை அவர்கள் முன்னெடுக்காமல் இருந்தால் அதனை நீதி அமைச்சரின் கட்டளைக்கு அமைய அல்லது வேண்டுகோளுக்கு அமைய இவர்கள் அதனை முன்னெடுத்து செல்வதற்கான அந்த ஏற்பாடு எமது நாட்டு சட்டத்தில் இருக்கிறது. இன்னொரு தொலைபேசி. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். எங்கிருந்து பேசுகிறீர்கள்? பகவந்தலாவிலிருந்து அப்துல் கையும். சொல்லுங்கள் அப்துல் கையும். என்னுடைய கேள்வி பொதுவான கேள்வியை கேட்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, அமைதியான கடையடைப்புக்கு காரணமா இருந்த முஜிபுர் ரஹ்மான் சார் அவர்களை கைது செஞ்சாங்க. ஆனால் முஜிபுர் ரஹ்மான் ஆதரவாளர்களே ஆம் அல்ல அண்மையில் அவங்களுடைய ஒரு உயர் இதுக்கு அழைச்சு அவங்களுடைய விசாரணைக்கு நடத்தின பத்திரிகைகள் நான் பார்த்தேன். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, இனவாதத்தை தூண்டிய பொதுபல சேனாவை கைது செய்யவில்லை. ஆனால் எப்படியோ பாதுகாப்பு தரப்பு இவர்களை பற்றி சொல்லுது, இவர்களை கைது செய்தால் இவர்கள் ஹீரோவாகி விடுவார்கள் என்றும், மாறாக கலவரம் வெடிக்கும் என்றும், காலம் வரும்போது இவர்களை கைது செய்வோம் என்று கூறியிருக்கின்றார்கள். இது எந்த அளவுக்கு இன்றைய சமூகத்துக்கு பொருத்தமான ஒரு விடயம் என்பதை கொஞ்சம் நீங்க தெளிவுபடுத்தணும். அதாவது என்னுடைய நான் பொதுவான கேள்வியை கேட்கிறேன் உங்களுக்கு. டைரக்டர் உனைஸ் ஃபாரூக்டையா முஜிபுர் ரஹ்மான்டையா? முஜிபுர் ரஹ்மான்டையா கேக்குறீங்க? இல்ல இப்ப நான் எங்களுடைய சகோதரர் உனேஸ் ஃபாரூக் அவர் நிறுத்திய விடத்திலிருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். என்னென்றால் இப்ப அவர் ஒரு சட்டத்தரணி, இனி அவர் சட்டத்தை பத்தி விளக்கம் கொடுக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சட்டம் இல்ல, சட்டம் இருக்கிறது, ஏன் இந்த சட்டத்தை அமுல்படுத்துறது இல்லை? இப்ப பொதுபல சேனா கடந்த 2 வருட காலமாக ஒரு பகுதிக்கு சென்று அங்க இனவாதத்தை தூண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல இடத்துல பலாத்காரமாக பெய்திருக்கிறார்கள். லோ காலேஜுக்கு சென்று பலாத்காரமா அதுகளுக்கு சென்றார்கள். இப்ப இவ்வளோ விஷயங்கள் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது. அப்ப ஒரு விஷயத்துல கூட பொதுபல சேனாக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கல. அது ஏன்? அதுதான் எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் இருக்க ஒரு பிரச்சனை. பொதுபல சேனா பின்னால இருக்கக்கூடிய விலங்க இல்லாத அந்த கை யாருட? அதைத்தான் நான் கூறுறேன். பொதுபல சேனா இப்ப இயங்குறது அரளியகா மந்திரில இருந்து. இதில் என்னவென்ற முஜிபுர் ரஹ்மான், இதைத்தான் நாங்களும் அழுத்தம் கொடுக்கின்றோம். அதாவது பொதுபல சேனாவின் நடவடிக்கைகள் பிரச்சினைகளை இனவாதத்தை தூண்டுகின்ற நடவடிக்கைகளாக இருக்கின்றது. எனவே அவர்களை கைது செய்ய வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்ற விடயங்களை சொல்கின்றோம். அவர்களின் உங்களுக்கு தெரியும், கண்டியில் நடந்த அந்த ஒரு பாரிய கூட்டத்தில் அதில் பேசப்பட்டது, முஸ்லிம்களது கடைகளுக்கு சென்றால் நாங்கள் தேநீரை, அவர் கடைக்கு சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது சென்றார், பொதுபல சேன உறுப்பினர் பேசுகின்றார், செல்லும் பொழுது தேநீரை கொடுக்கும் பொழுது அதில் 3 முறை துப்பி விட்டு தேநீரை கொடுத்தார்களாம். இதே போல சாப்பாடு கொடுக்கும் பொழுது ஏனைய மதத்தவர்களுக்கு துப்பி விட்டு கொடுக்கின்றார்களாம். அப்ப இதற்கு பிறகு தான் போக இல்லை, எனவே நீங்களும் போகக்கூடாது என்று. எனவே அதுல எங்களுக்கு என்ன விளங்குது என்றால், முஸ்லிம்களின் பொருளாதாரத்தில், அதாவது முஸ்லிம்களின் கடைகளுக்கு சாப்பாட்டு சாமான் வாங்க செல்லாவிட்டால் அவர்கள் வியாபாரம் குறையும், எனவே அந்த வியாபாரத்தை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்ற அந்த பாணியில் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இதே போன்று உங்களுக்கு தெரியும், இன்னொரு விடயத்தை சொன்னார்கள், தரிக்கா என்று ஒன்று அல் குர்ஆனில் கூறப்படுகின்றது. அந்த தரிக்கா அடிப்படையில் பார்க்கும் பொழுது முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தால் அல்லது சொத்தை பாதுகாப்பதற்காக கொடுத்தால், உதாரணத்துக்கு அடைமானம் வைச்சால், திரும்ப போய் நீங்க முஸ்லிம்கள சொத்தை கேட்டால் அவர்கள் அதனை பறித்து விடுவார்கள், தரமாட்டார்கள், கொடுக்க தேவையில்லை என்று குர்ஆனில் இருப்பதாக சொன்னார்கள். அதுல இருந்து என்ன எங்களுக்கு விளங்குது என்றால்,
இன்று நகரப்புறங்களில் கூடுதலான கடைகள் சிங்கள சகோதர கடைகளை முஸ்லீம்கள் வாடகைக்கு வாங்கி இருக்கின்றார்கள். எனவே இப்படியாக அந்த அவர்களுக்கு மூளை செலவை செய்யும் பொழுது என்னன்னா ஏன் இதை நிறுத்துறதுக்கு அரசாங்கம் முன்வாரது இல்லை. நான் என்ன சொல்றேன் சொல்றத பத்தி கௌரவ் குரேஷ் ஃபாரூக் அவர்களே எல்லாருக்கும் தெரியும். பொதுபல சேனா கூறுறது அவங்க விஷயம் இப்ப எல்லாம் சிங்கள மக்களுக்கும் தெரியும், முஸ்லீம்களுக்கும் தெரியும். இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்றால் இதை நிறுத்துறதுக்கு அரசாங்கம் ஏன் முன்வாரது இல்லை? இப்ப ஏன் இதை நிறுத்தலாம் இருக்கிறது? இதைத்தான் நாங்களும் அரசாங்கத்திடம் வலியுறுத்துகின்றோம். இப்படியான சில இவ்வாறான எங்களுக்கு விட்னஸ்கள் இருக்கின்றது. அவர்கள் பேசியது, பகிரங்க கூட்டங்களில் பேசியது அல்லது அவர்களின் அறிக்கைகள் எங்களுக்கு சான்றாக இருக்கு. இவ்வாறு ஒரு இனத்தை மாத்திரம் குறிக்கோளாக வைத்து ஒரு இனத்தை டார்கெட் பண்ணி அவர்கள் செய்கிறார். அவர்களது பொருளாதாரம், இவைகளை அதைத்தான் கேள்வி. இப்ப ஜனாதிபதி அவர்கள் ஏன் நிறுத்துறது இல்லை? கடந்த 2 வருஷமா எங்களுக்கு தெரியுமே. என்னவென்றால் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, இப்ப இதில் நீங்கள் ஒரு முஸ்லிம் என்ற வகையிலோ அல்லது ஒரு அரசியல்வாதி என்ற வகையிலோ உங்களுக்கும் எங்களுக்கும் சமமான அந்த கடமை இருக்கின்றது. நாங்கள் அரசாங்கத்துக்கு எவ்வாறு அரசாங்கத்துக்குள் இருந்து அழுத்தம் கொடுக்கின்றோம், அதே போன்று நான் சொன்னேன், அந்த அழுத்தங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் அல்லது நாங்கள் எதிர்பார்க்கின்ற காலத்துக்குள் செய்யப்படாவிட்டால் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதே போன்று நீங்களும் எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் இதனை சாதகமாக வைத்து நாங்கள் அறிக்கை அரசியலில் எங்களது எதிர்கால அரசியலை தக்க வைத்துக் கொள்வோம் என்ற பாணியில் சென்றால் அது நிச்சயமாக மக்களுக்கு விடிவாக அமையாது. இது எந்த இனத்துக்கு, அது தமிழ் இனமாக இருக்கலாம், சிங்கள இனமாக இருக்கலாம், முஸ்லீம் இனமாக இருக்கலாம், அல்லது ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கலாம், இதற்கு எதிராக நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்ற விஷயம், இன்று பொதுபல சேனாவினால் ஏற்படுத்தப்படுகின்ற விடயம் அரசாங்கத்துக்கு அல்லது ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது அது நடைபெறவில்லை என்றால் அதுக்கு மாற்று வழி இருக்கின்றது. அதான் நீதித்துறை இருக்கின்றது. எனவே நாங்கள் நீதியை, சட்டம் சொல்கின்றது, விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் சட்டத்தின் நியதி. அது சர்வதேச சட்டமாக இருக்கலாம், இலங்கை சட்டம், உள்நாட்டு சட்டமாக இருக்கலாம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று நீதிமன்றத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்து நாங்கள் முறைப்படி அதனை தாக்கல் செய்து, அதை உங்களுக்கு தெரியும், அதாவது கொம்பனி வீதியில் நடந்த பொதுபல சேனாவின் அந்த அறிக்கை, அவர்களின் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு எதிராக செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு பொதுபல சேனா அதாவது தலைவர் ஞானசார தேர அவர்கள் கொழும்பு இலக்கம் 1 மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அழைக்கப்பட்டு அங்கு அவருக்கு பெயிலில் தான் அந்த வகையில் நாங்கள் நீங்க இந்த டிபேட்டை வேற சைடு கொண்டு போறீங்க. நீங்க வந்து அரசாங்கத்தை பாதுகாக்கிறீங்க, அப்படியா? இல்ல அரசாங்கத்தை பாதுகாப்பதனால் அரசாங்கத்துக்கு அப்படி இல்ல, நீங்க அரசாங்கத்தை பாதுகாக்க அப்படி இல்ல. நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நான் என்ன சொல்கின்றேன் என்றால், முஜிபுரம் நான் கதைத்த கதைகள், நான் என்ன சொல்கின்றேன் என்றால், இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நாங்கள் அதில் குளிர்காயாமல் இதிலிருந்து அல்லது இவ்வாறான பிரச்சனைகளில் இருந்து எப்படி எங்களது சமூகத்தை பாதுகாக்கலாம் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு SLTJ சகோதரர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னேன். அப்ப நான் கேள்விப்பட்டேன், இப்ப இந்த நிகழ்வு எல்லாம் நடந்து, நான் ஆலோசனை சொன்னேன் அவர்களுக்கு, இந்த நேரத்தில் நாங்கள் எரிகின்ற நெருப்பில் பிடுங்குகிறது லாபம் என்று நாங்கள் எண்ணக்கூடாது. அல்லது சொல்லுவார்கள், வீடு தீப்பற்றி எறிகிறதாம் சுருட்டு பத்தினார், இந்த இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாது. அப்பொழுது நான் அவர்களுக்கு சொன்னேன், நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை அமைதியாக செய்யலாம், ஆனால் அதற்குள் இந்த விடயத்திலிருந்து லாபம் தேட முயற்சிப்பவர்கள், அது சில வேளை சிங்கள சகோதரராக இருக்கலாம், பொதுபல சேனவாக இருக்கலாம், அல்லது இந்த இரு இனங்களையும் மோதவிட எதிர்பார்க்கின்ற வேறவர்களாக இருக்கலாம், உள்ளுக்குள் பூந்து தொப்பியை போட்டு ஜுப்பாவை போட்டு முஸ்லீம் மாதிரி வந்து ஒரு கடைக்கோ அல்லது வேறு ஏதாவது தீங்கை அந்த இடத்தில் நடத்திவிட்டால் இது ஒரு பாரிய அழிவை, அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்ட அவ்வாறான ஒன்று நடந்திருந்தால் கொழும்பு பஜாரும் ஒரு அனர்த்தத்துக்கு உள்ளாகும். எனவே இந்த நேரத்தில் நாங்கள் சமயோசிதமாக சிந்தித்து, நாங்கள் ஒரு இறைவன் எங்களுக்கு ஒரு அரசியல் தலைமைத்துவத்தை தந்திருக்கின்றான், ஒரு அரசியல், அதாவது எத்தனை பேரோ இந்த கொழும்பு வன்னி மாவட்டத்தில் அல்லது இந்த நாட்டில் பாராளுமன்றத்துக்கு அல்லது மாகாண சபைக்கு போட்டியிடுகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்ற வேளை நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் சமயோசிதமாக அதனை பாவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. எனவே அந்த வகையில் நாங்கள் அழுத்தத்தை கொடுக்கின்றோம், எங்களால் முடியுமானதை செய்கின்றோம். இதற்கு முடியாவிட்டால் அடுத்த கட்டம் சட்ட ரீதியாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். இந்த நாட்டில் சட்டம் இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் அறிஞ்ச விஷயம் தானே.
அது எனக்கும் உங்களுக்கும் பர்சனல் ப்ராப்ளம் நடந்தால் நாங்க சட்டத்து முன்னால போயிட்டு அதுக்கு நியாயம் கேட்கிறது, அது உண்மை. ஆனால் இது இது அதுக்கு அப்பால் பட்ட விஷயம். இது ஒரு சமூகத்துக்கு எதிராக நடந்த விஷயம் உண்டு. இது 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 அரசாங்கம் போலீசார் கர்ஃபியூ டைம்ல கர்ஃபியூ போட்டு கொண்டு இருக்கிற டைம்ல வந்து கடையோலை நெருப்பி வச்சு வீடுகளை தீ வச்சு அங்க மக்களுக்கு அடிச்சு மக்களை கொலை செய்து இது அந்த மாதிரி சம்பவம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க உங்களோட கருத்து என்ன? நான் சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் எனக்கு கேள்வி கேட்கிறேன். நான் கொழும்பு 10 பர்சன் மாளிகாத்தில இருந்து என்ன விஷயம்டா, இப்ப என்ன முஜிபுர் ரஹ்மான் சகோதரர் நல்லா தெரியும். என்ன விஷயம்டா, இப்ப நான் இந்த பேஸ்புக்ல கண்டேன் ஒரு பிக்சர் ஒன்று போட்டுக்குது, ராணுவம் முன்னுக்காவி அழுத்தம் ஊடுவலை செய்யறது தயாராகிக்கிறேன். ஆனா அதே ராணுவம் இதுக்கு முன்னெச்சரிக்கையா செயற்பட்டிருந்தா இந்த ஊட செய்ய தேவையில்ல, ஊட செய்யாத பாதுகாக்க வச்சு அதை பத்தி முஜிவான கருத்தை போயிட்டு ஆசைப்படுறேன். நாங்கள் இறுதியாக இணைத்துக் கொண்டிருக்கிற தொலைபேசி அழைப்பு என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும், நிறைவு செய்யும் நேரமும் நெருங்கி கொண்டிருக்கின்றது. எனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மின்னல் நிகழ்ச்சியிலே பலரை இணைத்துக் கொள்ளவில்லை என்ற ஆதங்கத்தினை வெளியிட்டிருந்தீர்கள். இன்று நாங்கள் பலரை இணைத்திருக்கின்றோம். அதற்கான விசேட மின்னலையும் உங்களுக்காக நாங்கள் இந்த சனிக்கிழமை தந்திருக்கோம். அதே போல் வளமையான மின்னல் நாளைய தினம் உங்களுக்கு நடைபெறும். அதிலும் உங்களுக்கு இருக்கின்ற கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அதற்கும் நாங்கள் உண்மையில் இருவரை அழைக்க இருக்கின்றோம். அதிலும் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இல்ல அதுதான் நம்ம ரங்காவர்கள் நான் கூறிக்கொண்டு வந்தது. அப்ப இது இந்த நாட்டில் சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய போலீசார் அரசாங்கத்துடைய பிரச்சனை ஒன்று இருக்கிறது. ஏன் இப்ப எங்களுக்கு தெரியும் ரத்து பஸ்வல அங்கே தண்ணி பிரச்சனை ஒன்று வந்துச்சு. மக்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள். அங்க ராணுவம் என்ன செஞ்சது, அது கண்ட்ரோல் பண்ணல 3 இளைஞரை சுட்டு கொண்டார்கள். கட்டுநாயக்கிலே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் மாறு ஃபீட் ஸ்டேட் ஜோன்ல ஒர்க்கர்ஸ் மாறு அவர்களுடைய இபிஎஃப்ஐ பாதுகாக்கிறதுக்கு போராடினார்கள். போலீசார்கள் ஒத்தரை சுட்டு கொண்டார்கள். ஹலாவத்திலே மீனவர்கள் போராடினார்கள். ஆண்டனி என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை போலீசார் சுட்டு கொண்டார்கள். இப்படி அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிற நேரத்திலே அவர்கள் ராணுவத்தை அனுப்பி போலீசாரை அனுப்பி அதை நசுக்கிறது. ரத்து பஸ்வலை அதை நடத்தி காட்டினார்கள். யூனிவர்சிட்டி மாணவர்களுடைய எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்க ஸ்டே ஆர்டரை எடுத்து போலீசார்கள் இதை நிறுத்தினார்கள். ஏன் அலுத்காமிலே ஸ்டே ஆர்டரை எடுக்கவில்லை? எங்களுக்கு தெரியும் அன்று போயாண்டு நடந்த சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டு வருவது. ஞானசார அவர்கள் அன்று அலுத்கமே தர்கா நகருக்கு வந்து ஒரு கூட்டத்தை நடத்த போறார்கள் என்று போலீஸுக்கு தெரியும். ஏன் அவர்கள் கோர்ட் சென்று அவர்களுக்கு அங்க ஸ்டே ஆர்டர் எடுக்கவில்லை? அவர் எடுக்கவில்லை. குறைஞ்சது டியர் கேஸ் அடிக்கிறேன் மக்களை அனுப்புறதுக்கு சுட தேவையில்ல, டியர் கேஸ் அடிக்கிறேன். அப்ப டியர் கேஸ கூட சரி பாவிக்க இல்லை. ஆனா ரத்து பஸ்வலையில ஹலாவத்திலே கட்டுநாயக்கிலே ராணுவம் சுட்டார்கள். இங்க யாரையும் சுடவில்லை. ஏன்? இது முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கிற சம்பவம். அதான் நான் சொல்ல வரேன். இது இது எந்த சந்தர்ப்பத்திலும் முஸ்லீம்களுக்கு பள்ளிவாசல்களின் தாக்குதலாக இருக்கலாம் அல்லது இந்த அழுத்கமையில் நடந்த சம்பவமாக இருக்கலாம். இதனை சரியென்று நாங்கள் யாரும் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. உதாரணத்துக்கு அந்த பொதுபல சேனை அந்த பொதுக்கூட்டம் நடந்து அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட ஆக்ரோஷமான வார்த்தைகள், தூண்டப்பட்ட அந்த வார்த்தைகள், அதன் பின்னால் வந்த அந்த பேரணி, இதான் இந்த பேர் அழிவுக்கு காரணம். இதை யாரும் மறுக்கவில்லை. இதை சரியாக செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். உங்களோட அரசாங்கம் இப்ப நீங்கள் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் அறிக்கையிலும் எங்களுக்கு தெரியும். அதிலே ஜனாதிபதி அவருடைய சகோதரர் பாதுகாப்பு செயலாளர் அவர்கள் தான் பொதுபல சேனாவுடைய தலைமை காரியாலயத்தை காலிக்கு சென்று ஓபன் பண்ணினது அவர்தான். அவர்கள் பொதுபல சேனாவுக்கு கேரக்டர் சர்டிபிகேட் கொடுத்தார்கள். இவர்களை பத்தி நீங்கள் பயப்பட வேண்டாம், இவர்கள் நல்ல பிக்ஷுமார்கள், இவர்கள் இனவாதிகள் அல்ல என்று கோத்தாபே ராஜபக்ச அவர்கள் பல கூட்டத்தில் பொதுபல சேனாவை பத்தி கழிச்சிருக்கிறார்கள். அப்படி கதைச்சவர்கள் நான் சொல்ல வரதான். ஏனென்றால் இப்ப நீங்களோ இது நியாயத்தை எதிர்பார்க்கிறீங்க யாருக்கிட்டால, ஜனாதிபதி அவர்கள் கேட்டால. இந்த ஜனாதிபதி அவர்கள் நியாயம் கிடைக்குமா? பொதுபல சேனாவோட தலையாங்கம் தலைய காரியாலயம் இப்ப இருக்கிறது அரளியகாம் மந்திரில். நீங்கள் ஒரு 2 கருத்துக்களை முன்வைத்தார். அதாவது இதில் என்னத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? நீங்கள் கூற அவர்களும் கூறுகிறார்கள்
நாங்கள் சட்டத்தை எதிர்பார்த்தோம், சட்டத்தில் போலீசாரிடம் எதிர்பார்த்தோம், போலீசார் நடைபெறவில்லை, நாங்கள் சட்டத்தை நாடி இருக்கோம் என்று கூறுவார்கள். நீங்களும் கூறுகின்றீர்கள் இந்த போலீசாரால் ஒன்று நடக்கவில்லை என்று. அப்ப என்ன இவர்கள் செய்ய வேண்டும்? நான் என்னுடைய கருத்து என்னென்றால் ரங்கா அவர்களே, இந்த அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டு 16 முஸ்லிம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பினார்கள், முஸ்லிம்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு ஒரு டைம் தாங்கண்டு. அது நான் நினைக்கிறேன் அந்த நேரம் அனுப்பினது உங்களுடைய அந்த வில்பத்து சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே தான் ஜனாதிபதி அவர்களுக்கு நீங்கள் கடிதம் அனுப்பினீங்க. 16 முஸ்லிம் எம்பிகளும் சைன் பண்ணி அனுப்பின கடிதம். அதுக்கு ஜனாதிபதி அவர்கள் டைம் கொடுத்தார்களா? டைம் கொடுக்கவில்லை. எனக்கு விளங்குது ஜனாதிபதி அவர்கள் அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய யாரையும் முஸ்லிம் அமைச்சர்களையோ முஸ்லிம் உறுப்பினர்களையோ அவர்களுடைய கருத்து ஜனாதிபதி இருக்கிறது இல்லை. ஜனாதிபதி அவர்கள் இன்று எடுத்துக்கொண்டிருக்கிறது பொதுபல சேனாவுடைய கருத்தும் சம்பிக ரணவக்கையுடைய கருத்தும் விமல் கருத்தும். இதில் நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்ப பொதுபல சேனாவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்பது நாங்கள் உறுதி. ஆனால் நாங்கள் கேட்கின்ற அல்லது நாங்கள் விடுக்கின்ற வேண்டுகோளை ஜனாதிபதி முற்றுமுழுதாக மறுக்கின்றார் என்பது பிழை. உதாரணத்துக்கு நாங்கள் உடனடியாக அழுத்கமை பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு முதலாவது கட்ட வேண்டும் என்று சொன்னதற்குத்தான் 150 மில்லியன் 15 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இன்று வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தபடியாக நஷ்ட ஈடை கேட்டு இருக்கின்றோம், இது பண்ணியிருக்கின்றோம். அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்க கிடைக்கும் என்று. இவ்வாறு அதே போன்று முள்குடியேற்றமாக இருக்கலாம் அல்லது அபிவிருத்தியாக இருக்கலாம், இந்த விடயங்களில் நாங்கள் விடுக்கின்ற வேண்டுகோளுக்கு அங்கு செவிமடுக்கப்படுகின்றது, அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. ஆனால் அதற்காக நாங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்கின்றார் என்று நாங்கள் தலையாட்டவும் இல்லை, ஒன்றையுமே செய்யவில்லை என்று நாங்கள் மறுக்கவும் இல்லை. இந்த பொதுபல சேனா விடயத்தில் மிகவும் நாங்கள் கடுமையாக இருக்கின்றோம். அது அவர் நடவடிக்கைகள் இதுகளை கண்காணித்து அதுக்கு உரிய முறைப்படி ஜனாதிபதி எதிர்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் இப்படி ஒரு கல்லு கூட இதுக்கு பிறகு வீசக்கூடாது, இவ்வாறு நடவடிக்கை எடுக்கக்கூடாது, இதற்கு இவர்கள் பின்னணியில் இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவான கருத்தை அவருக்கு சொல்லி நிறைவு செய்கின்றோம். ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒவ்வொரு நாயகர்கள் நன்றி. மீண்டும் நாளை 6 மணிக்கு உங்களை முன்னேற. நன்றி.